அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 2025-26ஆம் கல்வி ஆண்டிற்கான இலக்கிய மன்றம் மற்றும் வினாடி வினா மன்ற போட்டிகள் பள்ளி அளவில் நடைபெற இருக்கிறது. அதில் பங்கு பெறும் மாணவர் விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் அதில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர் விவரங்களையும் எமிஸ் தளத்தில் 31/7/2025க்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அது எப்படி பதிவு செய்யறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். அங்க மூணாவதா ஸ்கூல் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா சப்மெனு நிறைய ஓப்பன் ஆகும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிளப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் இன்சார்ஜ், வீக்லி ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூல் லெவல் காம்படிஷன், ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் லெவல் காம்படிஷனை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்டாக இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய மன்ற போட்டிகளுக்கான ப்ரொசீடிங்ஸ். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நல்லா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எந்தெந்த வகுப்புகளுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, 6 to 9. இது எந்த தேதிக்குள்ள நடத்தி முடித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. 21/7/2025 முதல் 31/7/2025க்குள்ள இந்த போட்டிகள்லாம் பள்ளி அளவுல நம்ம நடத்தி 31/7/2025க்குள்ள எமிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை பதிவேற்றம் செஞ்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுல 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில 6, 7 வகுப்புகளும், 2வது கேட்டகரியில் 8ஆம் வகுப்பு மாணவர்களும், 3வது பிரிவுல 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கான கட்டுரை எழுதுதல்னா அது எந்த கால அளவும் கொடுத்திருப்பாங்க, அதுக்கான டாபிக்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்ற போட்டிகளில் வந்து பங்கு பெற வேண்டும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்குமே கொடுத்திருப்பாங்க. தமிழ் போயம் அண்ட் இங்கிலீஷ் போயம், ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. லாஸ்டா கீழே வந்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மன்றத்துக்கும் ஃபர்ஸ்ட் பொறுப்பு ஆசிரியர் நம்ம வந்து நியமனம் செய்யணும் எமிஸ்ல. அந்த பொறுப்பு ஆசிரியர் தான் இந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருந்து அந்த மாணவர்களை தயார்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த பேஜ் வந்துக்கோங்க, எமிஸ் பேஜ் வந்துக்கோங்க. கிளப் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமது பள்ளியில் இருக்கக்கூடிய 4 விதமான கிளப் நேம்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் கிளப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான இன்சார்ஜ் டீச்சர்ஸை நம்ம அசைன் பண்ணுறதுக்கு ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய நேம்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் ஒரு ஆசிரியராக அதற்கான இன்சார்ஜ் டீச்சர்ஸாக நம்ம அசைன் பண்ணணும். ஸோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குயிஸ் கிளப், அதுக்கான ஒரு இன்சார்ஜ் டீச்சர்ஸை நீங்கள் வந்து அசைன் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படி ஒவ்வொரு மன்றத்துக்கும் ஒரு ஆசிரியரை பொறுப்பு ஆசிரியராக நீங்கள் நியமனம் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது கிளப்புக்கான இன்சார்ஜ் டீச்சர்ஸை ஃபஸ்ட் நம்ம அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஸ்கூல் லெவல் காம்படிஷன், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா கிளப் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா லிட்ரரி அண்ட் குவிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் லிட்ரரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங், அதாவது கட்டுரை தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஸ்டோரி டெல்லிங் கதை கூறுதல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், நெக்ஸ்ட் ஸ்பீச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், போயட்ரி கவிதை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க? இப்போ எஸ்ஏ ரைட்டிங்கில் மாணவர்களை தேர்வு செய்யணுமா, போட்டியில் பங்கு வரக்கூடிய மாணவர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். டைப் ஆஃப் காம்படிஷனை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டைப் ஆஃப் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை டவுன் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா 3 கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. 6, 7 ஒரு கேட்டகரி, 8ஆம் வகுப்பு ஒரு கேட்டகரி, 9th மட்டும் ஒரு கேட்டகரி. இப்போ 6, 7 மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு 6, 7 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கிய மன்ற போட்டியில் எஸ்ஏ கட்டுரை எழுதுகிற இங்கிலீஷில் கட்டுரை எழுதுகிறாங்க, கேட்டகரி 6, 7. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பார்ட்டிசிபென்ட், வியூ பார்ட்டிசிபென்ட், செலக்ட் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களை ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பார்ட்டிசிபெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நமது பள்ளியில் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு. ஸோ 6ஆம் வகுப்பில் இங்கிலீஷில் கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய நேமை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ அதில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறாங்களோ அவங்களுடைய நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது எஸ்ஏ ரைட்டிங்ல இங்கிலீஷ்ல கேட்டகரி 6, 7ல நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வியூ பார்ட்டிசிபென்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பங்கு பெற்ற மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இப்போ 6ஆம் வகுப்புல 3ம் 7ஆம் வகுப்புல ஒரு 4 மொத்தம் 7 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங்ல கலந்து கொள்றாங்க. ஸோ இதுல கூடுதலா ஒரு மாணவர் வந்து 6ஆம் வகுப்புல சேர விரும்புறாரு. நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கூடுதலா சேர விரும்புறாருன்னா நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம். திரும்ப ஆட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே வந்து 3 மாணவர்களை நம்ம தேர்வு செஞ்சுட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே 7ஆம் வகுப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு 4 மாணவர்களை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 மாணவர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவர் வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொள்ள விரும்புறாருன்னா நீங்க அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ண உடனே ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஆட் ஆயிருவாரு. இப்ப வியூ பார்ட்டிசிபென்ட் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்புல 3 மாணவர்கள் தான் இருந்தாங்க. இப்ப கூடுதலா ஒரு மாணவரை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 4 ஆயிருச்சு. 7ஆம் வகுப்புல ஏற்கனவே 4 மாணவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆட் பார்ட்டிசிபென்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கூடுதலா ஒரு மாணவர் சேர விரும்புறாரு அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களையும் நீங்க தேர்வு செய்யணும். அதே மாதிரி 9ஆம் வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டோரி டெல்லிங் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஒவ்வொரு போட்டிகள்லையும் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களை ஃபர்ஸ்ட் ஆட் பார்ட்டிசிபென்ட் கொடுத்து நீங்க வந்து ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வின்னர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு போட்டிகள்லாம் நீங்க நடத்திடணும். நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றிலையும் வின் பண்ண மாணவர்களை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரி டெல்லிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அடுத்து பாத்தீங்கன்னா கட்டுரையில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா போட்டிகள் நீங்க நடத்தி அதுல வெற்றி பெற்ற மாணவர்களுடைய நேம் லிஸ்ட்டை தயார் நிலையில வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறமா செலக்ட் வின்னர்ஸை வந்து நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்ஏ ரைட்டிங் தமிழ்னு வச்சுக்கோங்க. தமிழ். ஸோ கேட்டகரி வந்து 6, 7. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் வின்னர்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போட்டியில கலந்து கொண்டவர்களா இருப்பாங்க. இப்ப வின்னர்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்றதுக்கு யாரு இதுல வின் பண்ண ஃபர்ஸ்ட் பிரைஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய பாக்ஸை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா ஸோ அவங்கள கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நேரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோப்பை இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். செகண்ட் பிளேஸ் யாரு இவங்கன்னா இவங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பிளேஸ் யாருன்னா இவங்களை செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ எஸ்ஏ ரைட்டிங் தமிழ் அதாவது கட்டுரை எழுதுதல் தமிழ் அதுல அந்த போட்டியில 6, 7 கேட்டகரியில வெற்றி பெற்ற மாணவர்களை இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்க வந்து சப்மிட் செஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் திரும்ப அதே மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் தமிழ்ல 8ஆம் வகுப்புல வின் பண்ண மாணவர்கள் நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்புல வின் பண்ண மாணவர்களையும் செலக்ட் வின்னர்ஸை கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி ஆயிருக்கும். நெக்ஸ்ட் திரும்ப டைப் ஆஃப் காம்படிஷனை கிளிக் பண்ணி அதே மாதிரி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் ஸ்டோரி டெல்லிங் இப்படி ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் செலக்ட் கேட்டகரியை பயன்படுத்தி வின்னர்ஸை நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ இந்த வேலைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா 31/7/2025க்குள்ள முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.